WWE வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய சதிவேலை. இது சதிதான் என்று தெரிஞ்சு கொண்ட பிரெட் ஹார்ட் அவரோட பாஸ் மிஸ்டர் மிக்மேன் மூஞ்சியில காரி துப்பிய தருணம். அவர் ஜெயிக்க இருந்த மேட்சை மிஸ்டர் மிக்மேன் அப்படியே புரட்டி போட்டு அவரோட தோல்வியை அவருக்கு தெரியாம கொடுத்த ஒரு தருணம். சொந்த ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன பிரெட் ஹார்ட், கடுப்பான பிரெட் ஹார்ட் மிஸ்டர் மிக்மேனை பொழந்த தருணம் பேக் ஸ்டேஜில். இதுதான் WWE வரலாற்றையே உலுக்கிய த மான்ட்ரியால் ஸ்க்ரூ ஜாப். November 9, 1997 சர்வைவர் சீரீஸ் ஷான் மைக்கேல்ஸ் vs பிரெட் ஹார்ட். ஸோ இந்த மேட்சில் தான் இந்த சதி வேலை நடந்தது. என்னதான் ஆச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி வீடியோஸ், ரிவ்யூஸ், நியூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1997 காலகட்டம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் வார்ஸ் அப்படிங்கிற மாதிரி WCW என்ற ஒரு கம்பெனிக்கும் WWE என்ற ஒரு கம்பெனிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. ரேட்டிங் வார்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. நான் ஹல்க் ஹோகன் இறக்குறேன், நீ ட்ரிபிள் எச் இறக்கு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி இறக்கி பெரிய பெரிய ஸ்டோரி லைன்ஸ்லாம் கொண்டு போயிட்டு இருந்த காலம் அது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு, ராக்கு, மிஸ்டர் மிக்மேன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா WCWவில் ஹல்க் ஹோகன், ஸோ அவங்கெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலம். ஸோ அந்தப்போ பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் WWEயில் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். ஆனால் அவர் அங்கே ஹாப்பியாக இல்லை. அவருக்கு கொடுக்குற பணத்தினால அவர் ஹாப்பியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வேணுங்கிற மாதிரி அவர் கான்ட்ராக்டை நெகோஷியேட் பண்ணுறாரு. அதுக்கு மிஸ்டர் மிக்மேன் ஒத்துக்கலைங்கிற காரணத்தால் WCW அவருக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவர் சைன் பண்ணிட்டாரு. ஸோ அதனாலே அவர் WWE விட்டு WCWக்கு போகவா இருந்தார். ஸோ அடுத்த வாரமே கிளம்புறதா இருந்தார். ஸோ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இப்போதைக்கு WWEயோட கரண்ட் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். ஸோ மிஸ்டர் மிக்மேன் லைட்டாக பயந்துட்டார். இவன் வேறு WCWக்கு போகிறான், அதனால நம்ம சாம்பியனையும் அங்கே கொண்டு போயிட்டான்னா, நம்ம பெல்ட்டு சாம்பியன்ஷிப் பெல்ட் அங்கே WCW கொண்டு போயிட்டோம்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய சண்டை ஓடிட்டுருக்கு, ரேட்டிங் வார்ஸ். அதனால் அங்கே கொண்டு போயிட்டோம்னா நம்ம கம்பெனிக்கே மிகப்பெரிய அவமானம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் மிஸ்டர் மிக்மேன். ஸோ அதனாலே அவர் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீ அங்கே போய்க்கோ, WCWக்கு போய்க்கோ, நான் உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, நீ இந்த சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு அங்கே போனேன்னா எங்கள் கம்பெனிக்கு அது பெரிய அவமானமாக போயிடும். அதனால நீ ஒன்று பண்ணு, நீ அந்த டைட்டிலை தோத்துரு ஷான் மைக்கேல்ஸுக்கு எதிராக சர்வைவர் சீரீஸில், அதுக்கப்புறம் நீ அங்கே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அந்தப்போ பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறனால அவர் கான்ட்ராக்டில் இருந்திருக்கு. இந்த மாதிரி அவர் அவரோட க்ரியேட்டிவ் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தனால அவர் என்னால் அந்த மேட்சை தோக்க முடியாது, ஏன்னா அது என்னோட ஹோம் டவுன், அதனால அது மான்ட்ரியால் கேனடாவில் நடக்குது, என் ஹோம் க்ரௌடுக்கு முன்னாடி என்னால் தோக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் இதோட மெயின் ரீசன் என்ன, அது ஏன்னா எனக்கும் ஷான் மைக்கேல்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை போயிட்டுருக்கு, அதனால அவங்கிட்ட என்னால் தோக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பான மிஸ்டர் மிக்மேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரால் எதுவும் பண்ணவும் முடியலை. ஏன்னா அவர் கான்ட்ராக்ட் படி அவர் முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி கிளாஸ் இருந்தனால அவரால் எதுவும் பண்ண முடியலை. அவர் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மைக்கேல்ஸுக்கும் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கசப்பான சண்டை வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரை பிடிக்கவே பிடிக்காது. யாருமே அவங்களுக்கு எதிராக தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவோட சுற்றிட்டு இருந்தாங்க. அதனாலே WWE அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு திக்கு முக்கி நின்றுட்டு இருந்தாங்க.
அப்போ தான் வந்து நம்ம வின்ஸ் மிக்மேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை தீட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் முன்னாடி ரொம்ப சாதுவாக நடிச்சிட்டு சரி நீ டைட்டில் ஜெயிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் வந்து இந்த டைட்டில் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் ரால வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை உன் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவேன் அப்படிங்கிற மாதிரி பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் சொல்கிறாரு. ஆனாலுமே சரி சரின்னு தலையாட்டிட்டு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு சதி வேலையை வந்து தீட்டிட்டு இருந்திருக்காரு மிஸ்டர் மிக்மேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர், ஷான் மைக்கிள்ஸ், அந்த மேட்சுக்கான ரெஃப்ரியாக இருந்த ஏர்ல் ஹெர்பர், ஸோ அவங்க 3 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வந்து தோக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு, அதனால நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போடுவோங்கிற மாதிரி அந்த சதி வேலையை வந்து எல்லாமே பிளான் பை பிளானாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மிஸ்டர் மிக்மேன். ஸோ 3 பேரும் தயாராகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 1997 சர்வைவர் சீரீஸ் பேப்பர் வியூ ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஷான் மைக்கிள்ஸ் வர்சஸ் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் மேட்சும் ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மான்ட்ரியாலில் வந்து பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டோட ஹோம் க்ரௌடு பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டுக்கு வேண்டி மிகப்பெரிய சியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. மேட்செல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து நம்ம ஷான் மைக்கிள்ஸ் வந்து பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டோட ஃபினிஷரான அவரோட ஷார்ப் ஷூட்டர் சப்மிஷன் மூவை வந்து பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டுக்கே போடுறாரு. ஸோ பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் எப்படி அதை ரிவர்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா ரிங் சைடில் வந்து நம்ம மிஸ்டர் மிக்மேன் நின்றுட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வந்து டேப்பை அடிக்கலை, ஆனால் நம்ம ரெஃபரி வந்து ரிங் த பேல் அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு. மிஸ்டர் மிக்மேன் ஓடி போய் மணி அடி அப்படிங்கிற மாதிரி அந்த மணி அடிக்க சொல்கிறாரு. மணியும் அடிக்குது. மணி அடித்து ஷான் மைக்கிள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. ஷான் மைக்கிள்ஸ் டைட்டில் பிடிங்கிட்டு அப்படியே பின்னாடி ஓடி போயிடுறாரு. என்னடா நடக்குதுன்னு பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓ நமக்கு எதிராக சதி வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் டேப்பும் அடிக்கல, ஒன்றுமே பண்ணல, ஆனால் வந்து மேட்சை ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணனால சதி வேலை பண்ணிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் செம்ம கடுப்பாயிடுறாரு. கட்டுப்பாய் அந்த ரிங்குக்கு முக்குள்ள நின்றுட்டு வின்ஸ் மூஞ்சில WCW அப்படி மாதிரி எழுதி காமிச்சிட்டு காரி தூணு துப்பிடுறாரு நேராக மிஸ்டர் மிக்மேன் மூஞ்சியில். அது துப்பினது மட்டும் இல்லாமல் அந்த ரிங் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி போடுறாரு கடுப்பில். அந்த மானிட்டர், மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான மானிட்டர்ஸ் எல்லாம் போட்டு உடச்சி தள்ளி அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு கடுப்பாக போகிறாரு. போனார பார்த்தா நம்ம மிஸ்டர் மிக்மேன் அந்த அவர் காரி துப்பினதை தொடச்சி போட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேக் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. க்ரௌடெல்லாம் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து மிஸ்டர் மிக்மேன் போய் அவரோட ஆஃபீஸில் போகிறாரு. கதவு மிஸ்டர் மிக்மேனோட ஆஃபீஸில் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்தா பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வராரு. வந்து பேசக்கூட இல்லை, நேராக மிஸ்டர் மிக்மேன் மூஞ்சியில் ஒரு குத்தடிச்சு அவரை நாக் அவுட் பண்ணிடுறாரு. நாக் அவுட் பண்ணி அவரோட ஜாவெல்லாம் உடச்சி விட்டுறாரு. மிஸ்டர் மிக்மேனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ அப்படியே கடுப்பான பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் அவரோட ராக்கர் ரூமில் போய் கதவை பூட்டிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மிஸ்டர் மிக்மேன் சுயநனவு வருது, ஏந்திரிக்கிறாரு. மிஸ்டர் மிக்மேன் ஏந்திரிச்சிட்டு விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வந்து உங்களை மூஞ்சியில் அடிச்சிட்டாரு, நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவரோட கோவத்தில் போயிருக்காரு அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி மிஸ்டர் மிக்மேன் வந்து சரி அவன் கோவமாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் செம கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் மிக்மேன் சரி பரவாயில்ல, நான் லாக்கர் ரூமுக்கு போகிறேன், அவனை எப்படியாவது கொஞ்சமாவது நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு மெதுவாக வந்து போகிறாரு. போயிட்டு லைட்டாக கதவை தட்டுறாரு. யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ மெதுவாக கதவை திறக்கிறாரு. ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உள்ளே போனால் நம்ம பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் கட்டுப்பில் அப்படியே மூஞ்சியெல்லாம் செவந்து உட்காண்ட்ருக்காரு. அதுக்கு பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வந்துட்டு மரியாதையாக உள்ளே வராத, போயிரு, நான் இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் மிக்மேனை பார்த்து சொல்கிறாரு. மிஸ்டர் மிக்மேன் டக்குன்னு காலை பிடிச்சிட்றாரு. சாரி எனக்கு வேறு வழி தெரியல,
இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னால் இந்த WCW கிட்ட இந்த மாதிரி டைட்டிலை விட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து ஏதோ ஒரு இதில் நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் மெக்மேன் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிரெட் ஹைட்மன் கோவமாக, நான் தான் உங்ககிட்ட நான் அடுத்த ராளை வந்து சாம்பியன்ஷிப்பை தரேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ளே என்னை இப்படி அவமானப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படியே ஷான் மைக்கிள்ஸும் உள்ளே வராரு. அதை பார்த்த பிரெட் ஹார்ட் செம்ம கடுப்பாயிடுறாரு. ஷான் மைக்கிள்ஸ் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு புலம்பிகிட்டு இருக்காரு. கடுப்பான பிரெட் ஹைட்மன் நடந்தது நடந்து போயிடுச்சு, மரியாதையாக எல்லாரும் என் ரூமை காலி பண்ணிட்டு போயிருங்க, நான் அப்போ போய் குளிக்கிறேன், குளிச்சுட்டு வரும்போது எவனாவது இங்கே என் கண்ணு முன்னாடி இருந்தேங்க எல்லாரையும் நான் அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாயி உள்ளே போய் பாத்ரூம் கதை ஒட்டச்சு உள்ளே போய் குளிக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சுட்டு வெளியில் வராரு. பார்த்தா மிஸ்டர் மெக்மேன் அங்கே உட்காந்துருக்காரு. கடுப்பான பிரெட் ஹைட்மன் ஏன்டா என் முன்னாடியே என்ன தைரியம் இருந்தால் நான் சொன்னதுக்கப்புறமும் நீ உட்காந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்ல 4-5 போடு போட்டுடுறாரு. எல்லாரும் அவரை பிரித்து விடுறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அது பேக் ஸ்டேஜில். மிஸ்டர் மெக்மேன் வேறு வழி இல்லாமல் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து அந்த இதை விட்டு பில்டிங்கை விட்டு பிரெட் ஹைட்மன் செம்ம கடுப்பில் கிளம்பி போயிடுறாரு. இதுதான் வந்து WWE வரலாற்றே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன்லேயே ஒரு சதி வேலைன்னா அது இதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் மெக்மேன் வில்லன் ஆகிட்டார். அவர் வந்து WWE டிவிலையும் வந்து அப்படியே இதை மொமெண்டம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு வில்லன் பாஸாக வந்து ஒரு கேரக்டராக வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் தான் நம்ம ஆட்டிடியூடரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் WWEல வந்தது. அதுக்கப்புறமும் தான் WWE பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் எடுத்த டிசிஷன் சரிங்கிற மாதிரி அவர் WCW வாங்கிடுறாரு. மிகப்பெரிய ஜாம்பவான WWEல கொண்டு வந்துட்டார் நம்ம மிஸ்டர் மெக்மேன். ஸோ இதுதான் த மான்ட்ரியால் ஸ்க்ரூ ஜாப். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், மிஸ்டர் மெக்மேன் எடுத்த முடிவு சரியா, இல்லை பிரெட் ஹைட்மன் வந்து தோற்றுருக்கணுமா, இல்லை வந்து பிரெட் ஹைட்மன் செஞ்சது சரியா? இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற கடுப்பில் வந்து அவரோட பாஸையே அடித்து குமிரின தருணம். ஸோ உங்கள் கருத்துக்களை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் WWE அப்டேட்ஸுக்கு. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.